மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் நீர்வளத்துறையின் சார்பில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ரூபாய் 1060.76 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தாமிரபரணி, கருமேனி ஆறு மற்றும் நம்பியாற்றை வெள்ளநீர் கால்வாய் மூலம் இணைத்து திசையன்விளை மற்றும் சாத்தான்குளம் ஆகிய வறட்சி பகுதிகளுக்கு உபரி நீரை வெள்ளக்காலங்களில் திருப்பும் திட்டத்தில் கடந்த ஆண்டு சோதனை ஓட்டங்கள் முழு வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து இத்திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது. தமிழகத்தின் முதல் ஆறுகள் இணைப்பு திட்டமாக முன்னெடுக்கப்பட்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 21/2/2009 அன்று ரூபாய் 369 கோடி மதிப்பீட்டில் இத்திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பருவமழை காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் உபரியாக உள்ள நீரை தாமிரபரணி ஆற்றின் கண்ணடியன் அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 3200 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு 2765 மில்லியன் கன அடி நீரை கருமேனி ஆறு மற்றும் நம்பியாறு ஆறுகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் 67.075 கிலோமீட்டர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8.1 கிலோமீட்டர் என மொத்தம் 75.175 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய வெள்ளநீர் கால்வாய் மூலம் இணைத்து வறண்ட சாத்தான்குளம், திசையன்விளை பகுதிகளை உள்ளடக்கிய 252 குளங்கள் மற்றும் 5220 கிணறுகள் மூலம் 23,040 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. நீரின்றி அமையாது இவ்வுலகு எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப நீர்வளத்துறைக்கு தனியே அமைச்சகம் ஏற்படுத்தி வறண்ட பகுதி விவசாயிகளின் வயிற்றில் பாழ்வார்க்கும் வண்ணம் இம்முன்னோடி திட்டத்தினை தொடங்கி வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு உழவர்களின் சார்பில் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.